வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ப்ளாக் பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு விருந்தே. பாப்பா ஹலோ சொல்லுது. ஸோ இன்றைக்கி நாட்டுக்கோழி செய்கிறாங்க. அண்ணா நாட்டுக்கோழி வாங்கியிருக்காங்க, அதுக்கே செய்கிறாங்க இன்னைக்கு நாட்டுக்கோழி சிக்கன். ஸோ அவங்கள சாப்பிட்டுட்டு அவங்கள ஆயிடுச்சு இன்னைக்கு இன்னும் ஒடிசா வந்து ஆயிடுச்சு ஒரு 10 days ஆகும். அதுக்கே சரி அவங்கள ஊருக்கு சென்னை கிளம்புவாங்க, எனக்கு விட்டுட்டு நான் இன்றைக்கி ஒரு மாதம் இருந்து போவேன். அதுக்கு தான் அவங்களே விட்டுட்டு போவாங்க. ஏன்னா அங்கே போனான்னா வேலைக்கு எல்லாம் போவாங்க. வேலைக்கு போனால் தான் ரெண்ட்டு கொடுக்கணும், மாதம் முடிஞ்சு போகுது. அதுக்கு தான் அவங்களே விட்டுட்டு ஊருக்கு கிளம்புவாங்க. அதுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு விருந்து, நாட்டுக்கோழி விருந்து. அவங்களே சாப்பிட்டுட்டு நாளைக்கு இல்லை மற்ற நாளைக்கு கிளம்புவாங்க. சரி, அவங்க போதே நான் அவங்கக்கிட்ட காட்டுறேன். இன்றைக்கி வாங்க மாப்பிள்ளைக்கு எப்படி செஞ்சு கொடுக்குறாங்க நாட்டுக்கோழி விருந்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு செய்கிறாங்க அண்ணி பாருங்கள். இங்கே இந்த மாதிரில தான் செய்வாங்க ஊரில். கேஸ் கூட இருக்கே, நான் கேஸில் சாப்பாடெல்லாம் செய்ய மாட்டேங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய குண்டா பாருங்கள். நம்ம சென்னையில் எவ்வளோ குட்டி குட்டி குண்டாரு நாங்கள் செய்கிறோன்னா, இங்கே எவ்வளோ பெரிய குண்டா பாருங்கள். ஏன்னா இங்கே பழைய சோறு பண்ணுவாங்க நிறையா, அதுக்கு தான் இவ்வளோ பெரிய குண்டா செய்கிறாங்க. சாப்பாடு சாப்பிட்டுட்டு பழைய சோறு 2 டைம் பழைய சோறு சாப்பிடுவாங்க, ஒரு டைம் சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதுக்கு தான் எவ்வளோ பெரிய குண்டால செய்கிறாங்க. சாப்பாடு கொதிக்குது பாருங்க எப்படி. இங்கே மூட்டை அரிசி வீட்டில் நெல் பண்ணுவாங்கன்னா வீட்டில் பண்ணிவிட்டு அதே இது பண்ணுவாங்க. தேசி மாடு பால் பாருங்க. ஜக்கில் கூட இருக்கு பாருங்க. நாட்டு மாடு பால் வீட்டில் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு விருந்து நாட்டுக்கோழிக்கு இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு விருந்து கொடுப்பாங்க. அண்ணா வாங்கியிருக்காங்க நாட்டுக்கோழி பாருங்க. நாட்டுக்கோழி மாப்பிள்ளை சாப்பிட்டுட்டு போவாங்க ஊருக்கு. பாருங்க, சிக்கன் கட் பண்ணி வச்சுட்டாங்க அண்ணா. வீட்டில் எல்லாம் கட் பண்ணல, கடையில் தான் கொடுத்தாங்க. அங்கே கட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க க்ளீன் பண்ணிவிட்டு. இப்போ அண்ணி செய்வாங்க, எப்படி செய்கிறாங்க வாங்க பார்க்கலாம். கடுகு எண்ணெய் தான் செய்கிறாங்க பாருங்க. செஃப் அண்ணி செஃப் மாஸ்டர் செய். ஸ்பைசி ரசம் எல்லாம் போட்டுட்டாங்க. அப்புறமா என்ன போட்டுறாங்க, கொஞ்சம் சுகர் போட்டிருக்காங்க கலருக்காக. என்னால் கொஞ்சம் சுகர் போட்டால் கலர் நல்லா வருமா. அப்புறமா எல்லா ஸ்பைசஸ் போட்டிருக்காங்க. அப்புறமா வெங்காயம் போடுவாங்க. இப்போ வெங்காயம் மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு விருந்து நாட்டுக்கோழி. அப்படிதான் போடணும். எங்க மாப்பிள்ளை தான் உட்காந்துருக்காங்க பாருங்க, பார்க்குறாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்க விடுவாங்க. சில்லி பவுடர் வேத்கி, चिली पाउडर, तीखा लाल, मंजतूल ना दे, सब लेके आता है। पाउडर करेगा नहीं, पाउडर लेके आएगा दुकान में। थोड़ा தண்ணி ஊற்றி இப்போ கொஞ்சம் மசாலா நல்லா வதக்கணும்.
ଏଇଟା କିସ ପାଉଡ଼ର ஜீரக பவுடர் அங்கே நம்ம ஜீரக பவுடர் போட மாட்டோம்னா இங்கே ஜீரக போடுவாங்க அப்புறமா এইটা किस गरम मसाला नहीं चलेगा அப்புறமா சிக்கன் மசாலா அவ்வளோதான் चिकन मसाला इतना डार्क है वो चिकन पटला यम्मी 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 नाटकोली थाली वच्चाరు உப்பு போட்டுட்டு மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும் அப்புறமா நம்ம சுட சுட சிக்கன் ரெடி ஆயிடும் काल गुड़ गुड़ से एडे खाइबे नहीं जान भज खाती कई लोक खाती से ब्रॉयलर गुड़ खाती काले काले अभी नाने सापड़े மூடி வச்சிட்டு உருளைக்கிழங்கு போட்டுட்டாங்க நீ காசு எதுக்கு எத்தனை பேர் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு மாப்பிள்ளை சாப்பிட்றாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க அண்ணா ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அவங்கள கூட சாப்பிட்றாங்க பாருங்க எல்லாரும் சாப்பிட்றாங்க ସେଇଟା କିସ କରିକି ପକ ଦେଇଛି இப்போ பாருங்க நானே அண்ணே சாப்பிட்றோம் பொரி আর சிக்கன் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேவரட் சிக்கன் আর பொரி சாப்பிட்றோம்